நெல்லை மத்திய மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி சமூக சேவகர் ஞான சோமராஜ் மற்றும் வழக்கறிஞர் பத்மராஜ் ஆகியோர் தலைமையில் மத்திய அரசுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் இயற்றப்பட இருக்கும் தொகுதி வரையறை சட்டத்தை எதிர்த்து கண்டன எதிர்ப்பை தெரிவித்தனர். இதில் வழக்கறிஞர் முனைவர் உத்திரநாயகம், சூப்பர்மணி, வழக்கறிஞர் யோகராஜ், மாணவரணி சரத்மணி, பூங்கனி, தொழிலாளர் அணி ஆரோன்தாசன், சித்ரா பௌர்ணமி, கிளஸ்டர், ரவி சண்முகம், பிலிப் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். வணக்கம். அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அமைத்த டாக்டர் பீமராவ் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி இன்றைக்கு டீலிமிட்டேஷன் என்ற ஒரு பெயரிலே இன்றைக்கு தொகுதி வரையறையை இன்றைக்கு மோடி அரசு, ஒன்றிய மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. இது நம்மளுடைய தமிழகத்தினுடைய உரிமையை பறிக்கின்ற செயலாக இருப்பதனால் இதை உடனடியாக ரத்து செய்து நம்மளுக்கு எப்படி இருக்கிறதோ அந்த இருக்கிற நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும். குறைக்கிற ஒரு டீலிமிட்டேஷன், இதை மறுவரையறை, தொகுதி வரையறை முறையை கொண்டு வரக்கூடாது என்ற இதிலே நம்முடைய தமிழக முதல்வர் நம்முடைய தமிழகத்தினுடைய உரிமையை காப்பாற்றுகின்ற நிலைமையில் இன்றைக்கு அவர்கள் கருப்பு கொடி ஏந்தி இன்றைக்கு அந்த டீலிமிட்டேஷனுடைய சட்டத்தை எரித்திருக்கிறார்கள். அதனுடைய முதல் எழுச்சியாக நாங்கள் இன்றைக்கு பாளையங்கோட்டையில் 8வது வார்டிலே நம்முடைய சோமராஜ் அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம். ஆகவே இது லேசான போராட்டம் அல்ல. தமிழகத்தினுடைய மக்களுடைய உணர்வுகளை, தமிழர்களுடைய உணர்வுகளை எடுத்துரைக்கின்ற விதமாக நாம் செய்திருக்கின்றோம். ஆகவே வெற்றி தமிழகத்திற்கு, தமிழக முதல்வருக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாம் அனைவரும் வெற்றியோடு இந்த போராட்டத்தை வெற்றி பெற வைப்போம். தமிழர்களும் ஒன்றுபடுவோம். வெல்லட்டும் தமிழ்நாடு என்று உரைக்கிறேன். நன்றி, வணக்கம்.